மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பாகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே. அற்புதமான இந்த ஞான வேள்வியினுடைய துவக்க விழாவிலே உங்களை எல்லாம் வரவேற்று வணக்கம் கூறுவதற்கு முன்பாக நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். முதலாம் ஆண்டு பொறியியல் மாணவனாக எந்த ஒரு கனவுமே இல்லாமல் கல்லூரிக்குள் நுழைந்த நான் முதலாக கலந்து கொண்ட பேச்சு போட்டி ராமலிங்கர் பணிமன்றத்தினுடைய பேச்சு போட்டி. 3 ஆண்டுகள் கடந்து இன்று பல இலக்கியங்களிலும் இலக்கிய மேடைகளிலும் பொது மேடைகளிலும் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு மூல வித்திட்ட இடம் இந்த ராமலிங்கர் பணிமன்றம் என்பதை நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று நாவுக்கரசர் நவின்றது போல என் கடனும் ராமலிங்கர் பணிமன்றத்துக்கு பணி செய்து இருப்பது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் கூடியுள்ள சான்றோர்களுக்கும் கீழே இருக்கின்ற ஆன்றோர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்கள். அண்ணன் பாலு அவர்கள் என்னை தொடர்பு கொண்டு மாணவர் உரைக்கு பேச வேண்டும், மாணவர்களுக்கு மகாத்மா என்ற தலைப்பிலே சிற்பி ஐயா பேச வேண்டும் என்று பணித்திருக்கிறார்கள் என்று என்னிடம் பகிர்ந்த பொழுது என் மனக்கடலிலே பல அலைகள் வந்து பாய்ந்தது. எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதையெல்லாம் தாண்டி ஏன் பேச வேண்டும் என்ற கேள்வியிலே அந்த அலை ஓய்ந்தது. கால வரிசையிலே சில மனிதர்கள் மறைக்கப்படுகிறார்கள் அல்லது மறக்கப்படுகிறார்கள். ஆனால் மனிதம் ஒரு பொழுதும் மறக்கப்படுவதும் கிடையாது, மறைக்கப்படுவதும் கிடையாது. காந்தியடிகளையும் வள்ளல் பெருமானையும் காலம் கடந்தும் இன்று நாம் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் என்றால் அவர்கள் மனிதத்தோடு இருந்த மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களாக இருக்கிறார்கள். மாணவர்களுக்கு மகாத்மா. ஓரளவு நீங்க யோசிச்சிருப்பீங்க நான் என்ன பேச போறேன்னு. மாணவர்களுக்கு மகாத்மா காந்தி என்ன சொன்னாரு அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் நான் பேச போகிறேன் என்று நீங்கள் நினைத்திருப்பீர்கள். நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன், மாணவர்களுக்கு மகாத்மா என்ற தலைப்புக்கு பக்கத்துல எந்த ஒரு குறிகளும் கிடையாது. நான் ஒரு குறியை வைத்து பார்க்கிறேன், மாணவர்களுக்கு மகாத்மாங்கிற தலைப்புக்கு பக்கத்துல ஒரு 3 தொடர்புள்ளியை போட்டேன் அப்படின்னா அந்த தலைப்பு நம்ம நினைச்ச மாதிரி வரும். மாணவர்களுக்கு மகாத்மா காந்தி என்ன சொல்கிறார். இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னோம்னா கடிதம் எழுதும் போது எழுதுவோம்ல, உறவு முறை கடிதம்ல அன்புள்ள அப்பாவிற்கு 3 புள்ளி, பாசமுள்ள பெரியப்பாவிற்கு ஒரு 3 புள்ளி. என்ன சொல்ல வருகிறோம், அந்த கடிதம் நீள போகிறது என்று அர்த்தம். அது போல மாணவர்களுக்கு மகாத்மான்னு ஒரு 3 புள்ளி வச்சா மாணவர்களுக்கு மகாத்மா காந்தி எதை சொல்ல வருகிறார் அப்படின்னு அந்த பேச்சு போகும். நான் இன்னொரு கோணத்துல யோசிச்சு பார்த்தேன், மாணவர்களுக்கு மகாத்மா என்ற தலைப்புக்கு பக்கத்திலே தொடர்புள்ளியை வைக்காமல் ஒரு வினாக்குறியை வைத்தால் என்ன ஆகும்? மாணவர்களினுடைய பார்வையில் மகாத்மா காந்தி எப்படி இருக்கிறார்? மாணவருக்கு மகாத்மா காந்தி யார்? அண்ணனா, தம்பியா, தலைவனா, தாத்தாவா? மாணவர்களுக்கு மகாத்மா காந்தி யார்? இதில் எந்த தலைப்பில் பேச வேண்டும் என்று நான் யோசிக்கும் போது ஏன் 2 தலைப்பிலும் நாம் பேசக்கூடாது என்று நான் யோசித்து பார்க்கிறேன். ஒரு 2 தண்டவாளங்களுக்கு இடையே எப்படி ஒரு தொடர்வண்டி ஓடுவது போல முதல் தண்டவாளத்திலே மாணவர்களுக்கு மகாத்மா காந்தி எதை சொல்கிறார் அந்த 3 புள்ளியையும், 2வது தண்டவாளத்திலே மாணவர்களுக்கு மகாத்மா காந்தி யார் என்ற வினாக்குறியையும் வைத்து 2 தண்டவாளங்களுக்கும் இடையே என்னுடைய பேச்சு வண்டியை ஓட்டலாம் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். ஒரு 15 நிமிடம் உங்களுடைய பயணத்தை என்னுடைய பேச்சு வண்டியிலே செலவழிக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு தலைப்பிற்குள் நுழைகிறேன். கொஞ்சம் சீக்கிரமா போயிடலாம். மாணவர்களுக்கு மகாத்மா காந்தி எதை சொல்கிறார்? முதல்ல பகுதி நான் தேடி தேடி படித்து பார்த்தேன். காந்தியடிகள் பல பேச்சுகளை மாணவர்களுக்காக பேசியிருக்கிறார், பல கடிதங்களை எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த அத்தனை பேச்சுகளிலும் அத்தனை கடிதங்களிலும் 2 செய்திகளை காந்தியடிகள் ஆழமாக அழுத்தமாக சொல்கிறார். ஒரு செய்தியை இப்ப பார்ப்போம், இன்னொரு செய்தியை கடைசியில பார்ப்போம். முதல் செய்தி,
இலங்கையிலே ஒரு கல்லூரியிலே மாணவர்கள் மத்தியில் காந்தி பேசும்போது அந்த மாணவர்களிடம் காந்தி சொன்னது, மாணவர்களே பகுத்தறிவோடு இருங்கள் என்பதுதான். இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆன்மீக நிகழ்விலே நான் பகுத்தறிவை பற்றி பேச போகிறேன் என்று என்ன பேச போகிறேன் என்று நீங்கள் யோசிக்கலாம். பகுத்தறிவு என்றால் என்ன? கடவுள் இல்லை என்று சொல்வது பகுத்தறிவு கிடையாது. கடவுளின் தன்மையை ஆராய்ந்து பகுத்து அறிந்து கடவுளின் பெயரால் சொல்லப்படும் மூட நம்பிக்கைகளை களைவதுதான் உண்மையான பகுத்தறிவு. நான் யோசித்து பார்க்கிறேன், காந்தியடிகளும் பகுத்தறிவை பேசினார், பெரியாரும் பகுத்தறிவை பேசினார். ஆனால் காந்தியடிகள் பேசிய பகுத்தறிவு வேறு, பெரியார் பேசிய பகுத்தறிவு வேறு. அந்த கூட்டத்திலே காந்தியடிகள் பேசுகிறார், மாணவர்களே, நம்முடைய முன்னோர்கள் பழமையான அருமையான செய்திகளை எல்லாம் நமக்கு கொட்டி கொடுத்திருக்கிறார்கள். நம் பாரத தேசம் ஒரு ஞான பூமி. இந்த பூமியிலே எப்படி ஒரு நல்ல வயலிலே நல்ல கதிர்கள் வளர்ந்து நிற்குமோ, அந்த கதிர்களுக்கு இடையே சில கலைகள் இருப்பது போல நம்முடைய மரபிலே சில மூட நம்பிக்கைகளும் இருக்கிறது. அந்த மூட நம்பிக்கைகளை அறிந்து பகுத்து அறிந்து கலைத்திட வேண்டும் என்பதைத்தான் காந்தியடிகள் ஆழமாக மாணவர்களிடையே பதிவு செய்கிறார். இன்னைக்கு இருக்கிற காலத்துல இந்த ஒரு செய்தியை நான் சொல்வது பெரிது கிடையாது. காந்தியுடைய காலத்தில் எப்படி சொல்ல முடிந்தது? நான் சொல்வதற்கு முன்பாக, காந்தியடிகள் சொல்வதற்கு முன்பாக இந்த கருத்தை வள்ளுவன் சொல்கிறான். கற்றதனால் ஆய பயனன் கொள் வாளறிவான் நற்றால் தொழார் மின் என்று வள்ளுவன் சொல்கிறான். நான் யோசித்து பார்க்கிறேன், காந்திக்கு எப்படி இந்த துணிவு வந்தது? காந்தி மிகப்பெரிய மதவாதி. அவரே சொல்கிறார், மதத்திலிருந்து என்னையும் என்னிடம் இருந்து மதத்தையும் பிரிக்கவே முடியாதுங்கிறார். எப்படி காந்தியால் சொல்ல முடிந்தது? இங்குதான் காந்தி நுட்பமாக ஒரு செய்தியை சொல்கிறார். இந்த சமுதாயத்தை கவனத்தோடு பார்க்க சொல்கிறார். அரிச்சந்திர நாடகத்தை அத்தனை பேரும் பார்த்தார்கள், ஆனால் காந்தியடிகள் மட்டும்தான் கவனித்தார். இந்த சமூகத்தை அத்தனை பேரும் பார்த்தார்கள், அத்தனை பேரும் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள், ஆனால் காந்தியடிகள் மட்டும்தான் ஆங்கிலேயர்களை ஆழமாக கவனித்து எதிர்த்தார். காந்தியினுடைய இறுதி மூச்சு வரை அவர் சொல்ல வேண்டும் என்று நினைத்த நாமம் ராமநாமம். அத்தனை பேரும் ராமாயணத்தையும் கீதையையும் கதையாக பார்த்தார்கள், காந்தி மட்டும்தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டிகளாக பார்த்தார். காந்தி ராமனை பார்த்தார், ராமனை கவனித்தார், ராமனாகவே வாழ்ந்தார். ஒரு உதாரணம் சொல்லவா? ராமனுக்கு ராத்திரி நாடு, காலையில காடுங்கிற செய்தி வருது. கைகையை கூப்பிட்டு சொல்றா, ஆழிசூழ் உலகெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாளிரு சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூவி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7-2 ஆண்டில் வா, போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுறா. இன்னைக்கு இருக்கிற ராமனுக்கு மட்டும் இந்த நிகழ்வு நடந்திருந்தது, அப்பனை ஆத்தாளையும் சேர்த்து காட்டுக்கு அனுப்பியிருப்பான். ஆனால் ஒரு இடத்தில் கம்பன் சொல்கிறான், ராமனுடைய முகம் எப்படி இருந்ததாம்? சித்திரத்தில் வரைந்த செந்தாமரை போல் அவனுடைய முகம் இருந்ததாம். நேர்ல பூத்த மலர் கிடையாது, அது கூட அப்பப்ப வாடி போகும். ஒரு போட்டோல ஒரு தாமரை மலர் எப்படி வரைஞ்சிருந்தா எப்படி பிரகாசமா இருக்குமோ அது போல ராமனுடைய முகம் சஞ்சலம் இல்லாமல் இருந்ததாம். இந்த நிலை காந்தி கிட்ட இருந்தது. ஒரு இடம் சொல்லவா? நவகாலியில மிகப்பெரிய இந்து முஸ்லிம் கலவரம் நடக்கிறது. காந்தியை வரவே கூடாது என்கிறார்கள், காந்தி வந்தே தீருவேன் என்கிறார். காந்தி செல்லும் போது போகும் வழியெல்லாம் மலங்களை அள்ளி கொட்டி வைக்கிறார்கள், முட்களை போடுகிறார்கள். அந்த கிழவர் கையில் வைத்திருந்த தடியை தள்ளிவிட்டு ஒரு சருகுகளை எடுத்து அந்த மலங்களையும் முட்களையும் நகர்த்தி விட்டு சலனமில்லாத முகத்தோடு சென்று எளிமையான குரலோடு பேசி அந்த தீவிரவாதத்தை களைந்து வைக்கிறார். அத்தனை பேரும் சமுதாயத்தை பார்த்தபோது காந்தியடிகள் மட்டும்தான் கவனித்தார். முதல் செய்தி, மாணவர்களுக்கு மகாத்மா காந்தி சொல்வது பகுத்தறிவு, அதற்குள் கவனம். இரண்டாவது வினாக்குறி, மாணவர்களுடைய பார்வையில் மகாத்மா காந்தி எப்படி இருக்கிறார்? காந்தியை பொறுத்தவரை நம்ம எல்லாருமே மாணவர்கள் தானே, நமக்கு எப்படி காந்தியை தெரியும்? நமக்கு எப்படி சொன்னாங்க? சொல்லுங்களேன், ஏதாச்சும் என்ன சொன்னாங்க காந்தியை பத்தி? சுதந்திர போராட்ட வீரர், தியாகி. என்னைக்காச்சும் காந்தி சண்டை போட்டிருக்காரா? சண்டை போட்டவங்களை தானே நம்ம வீரர்கள்னு சொல்லுவோம். ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஒரு கையாவது காந்தி தூக்கி இருக்கிறாரா? எப்படிங்க காந்தியை நம்ம வீரர்னு சொல்லுவோம்? நான் தேடி தேடி படித்து பார்த்தேன், இதற்கு எனக்கு சேக்கிழார் பதில் கொடுத்தார்.
திருக்கூட்ட சிறப்பை சொல்லும் போது சேக்கிழார் ஒரு பாடலை வைக்கிறார். அவர்களினுடைய குணங்களை சொல்லும் போது சொல்கிறார், ஆரங்கண்டிகை ஆடையும் கந்தையே. அடியார் திருக்கூட்டத்தினுடைய ஆடை எப்படி இருக்குமா? கந்த ஆடையாக இருக்குமா. காந்திக்கு வாங்க, எப்பொழுது மதுரை எம்பதிக்கு வந்தாரோ அப்பொழுதே காந்தியினுடைய ஆடை அரை ஆடையாக மாறிவிடுகிறது. அடுத்து என்ன சொல்றார்? ஆரங்கண்டிகை ஆடையும் கந்தையே. அடியார் திருக்கூட்டத்தினுடைய வேலை என்ன? பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்று இலை. கடவுளை கும்பிடுறதை தவிர வேற வேலையே கிடையாது அடியார் திருக்கூட்டத்துக்கு. காந்திக்கு வாங்க, காந்தியை பொறுத்தவரை சத்தியம்தான் கடவுள். வாழ்வினுடைய இறுதி வரை சத்தியத்தை தான் தொழ வேண்டும் என்று இருந்தவர் காந்தியடிகள். அடுத்து அடியார் திருக்கூட்டத்தினுடைய குணத்தை சொல்கிறார். ஈர அன்பினர், யாதும் குறைவுளர். அவருக்கே கஷ்டமா இருக்கும். இளையான்குடி மாறநாயனாரினுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தா அவங்களே 3 நாள் சாப்பிடல. ஆனால் சிவனடியார் வந்தார் என்ற போது, இந்த அப்பா சாப்பிடு, இந்த கீரை சாப்பிடு, நெல்லை சாப்பிடுன்னு விதைத்து வைத்து இருந்த நெல்லை கொண்டு வந்து சாப்பாடு போடுகிறார் என்றால் அப்படிப்பட்ட ஈர அன்பு அடியார்களினுடைய அன்பு. காந்திக்கு வாங்க, காந்தி கிட்ட எங்க இருந்துச்சு அந்த ஈர அன்பு? காந்தி வாழ்க்கை முழுக்க ஈர அன்பு தான். அடிமையாக வைத்து நம்மை ஆண்டு வந்த ஆங்கிலேயர்களை கூட நாட்டை விட்டு வெளியே அனுப்பும் போது எதிரிகளாக அல்ல, நண்பர்களாக அனுப்ப வேண்டும் என்று நினைத்தவர் காந்தியடிகள். அந்த ஈர அன்பு காந்தி கிட்ட இருந்தது. இப்ப இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆரங்கண்டிகை ஆடையும் கந்தையே, பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிலை, ஈர அன்பினர் யாதும் குறைவுலர். இவர்களை நம்ம என்ன சொல்லுவோம்? சாமியார்னு சொல்லலாம், நல்ல மனிதர்னு சொல்லலாம். ஆனா சேக்கிழார் சொல்றார், வீரம் என்னால் விளம்புந்தகையதோ. இவர்களை எல்லாம் வீரர்கள் என்று சொல்கிறார். காந்தியடிகளுக்கு சேக்கிழாரை தெரிந்ததோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனால் சேக்கிழார் சொன்ன திருத்தொண்டருக்கான அத்தனை அடையாளங்களும் காந்தியடிகளிடம் இருந்தது. சண்டைக்கு போபவர்கள் மட்டும் வீரர்கள் கிடையாது, சத்தியத்தின் வழி நடப்பவர்களும் வீரர்கள் தான். வீரம் என்பது புறத்தே இருக்கும் கரத்தை வைத்தது அல்ல, அது அகத்தே இருக்கும் உரத்தை வைத்தது என்பதை காந்தியடிகள் எடுத்து சொல்கிறார். காந்தி எப்படிப்பட்ட வீரர்? அவ்வை சொன்ன மாதிரி இருந்த வீரர். புலன் 5 வென்றான் கண் வீரமே வீரம் நாளே. அப்படிப்பட்ட வீரராக காந்தியடிகள் இருந்தார். இன்னைக்கு இருக்கிற இளைஞன் வீரம்னா போடுறானே, எங்கிட்டாச்சு பிரச்சனையே இல்லைனாலே இடுக்கணுங்கிறானே, சண்டை இழுக்கிறானே. ஆனால் காந்தியடிகள் எது வீரம் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். மாணவர்களினுடைய பார்வையில் காந்தியடிகள் ஒரு திருத்தொண்டராக, ஒரு வீரராக இருக்கிறார். 2 விஷயம் சொன்னேன். முதல் விஷயம், மாணவர்களுக்கு மகாத்மா எதை சொல்லி தந்தார்? பகுத்தறிவை சொல்லி தந்தார், உள்ளே கவனத்தையும் சொல்லி தந்தார். 2வது, மாணவர்களினுடைய பார்வையிலே காந்தியடிகள் எப்படி இருக்கிறார்? ஒரு திருத்தொண்டராக, ஒரு வீரராக இருக்கிறார். 3வது, திருப்பி வாங்க, மாணவர்களுக்கு மகாத்மா 3 புள்ளி எதை சொல்லி தருகிறார்? இன்றைய இளைஞர்களுக்கு தேவையான இன்றியமையாத ஒன்றை காந்தியடிகள் சொல்லித் தருகிறார், அரசியலை சொல்லித் தருகிறார். 1917ஆம் ஆண்டு பகல்பூரிலே ஒரு மாணவ மாநாடு நடக்குது. காந்தியடிகள் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட்டத்திலே காந்தியடிகளை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இன்றைய மாணவர்கள், இளைஞர்கள் அரசியலுக்குள் வரலாமா கூடாதா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கப்படுகிறது. இதற்கு காந்தி சொன்ன பதில் 100க்கு 100% உண்மை அல்ல, 1000க்கு 100% உண்மை. காந்தி சொல்கிறார், அரசியலில் 2 விதமான அரசியல் இருக்கிறது. ஒன்று சாத்திர அரசியல், மற்றொன்று செயல்முறை அரசியல். அது என்ன சாத்திர அரசியல், செயல்முறை அரசியல்? ஒரு மாணவ பருவத்தில் இருக்கின்ற மாணவன், ஒரு ஆட்சி எப்படி இருக்கிறது, ஆட்சியினுடைய தலைவன் எப்படி இருக்கிறான், அந்த கொள்கை எப்படி இருக்கிறது, அந்த கட்சிக்கு நிறை குறை என்ன இருக்கிறது, எதிர்கட்சிகளுக்கெல்லாம் இதே அளவு என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த மாணவனும் மாணவ பருவத்தில் இருக்கும் போது ஒரு தலைவனை பற்றிய கருத்தை பேசக்கூடாது. இதுதான் சாத்திர அரசியல். செயல்முறை அரசியல்னா களத்துல மாணவன் இறங்குவது. களத்துல மாணவன் இறங்கக்கூடாது. சாத்திர அரசியலில் தான் ஒரு மாணவன் இருக்க வேண்டும் என்பதை காந்தியடிகள் சொல்கிறார். இன்னைக்கு இந்த அரசியலை நான் சொல்ல வேண்டிய வேலையே கிடையாது. ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல தேசிய அளவு பிரபலம் வாய்ந்த ஒரு ஊடகத்தில் இருந்து வந்து ஒரு செய்தி வாசிப்பாளர் பேட்டி எடுத்து கொண்டிருக்கிறார். லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு நிகழ்ச்சி. ஒரு மாணவன் என்ன பண்றான், வேகமா ஓடி வந்து ஒரு கட்சி கொடியை எடுத்து அந்த செய்தி வாசிப்பாளர் மேல போட்டது கூட பத்தாம பக்கத்துல நின்று ஆடுறான்.
சரி, ஒரு பக்கம் இப்படி இருக்கிறது என்று பார்த்தால், இன்னொரு கட்சி கூட்டத்திலே செய்தி வாசிப்பாளர் போய் அந்த மாணவரிடம், இந்த கட்சியிலே சேர்ந்து இருக்கிறீர்களே, இந்த கொள்கை எது உங்களுக்கு பிடித்திருக்கிறது என்று கேட்கிறார். அதற்கு அந்த மாணவன் சொன்ன பதில், கட்சிக்கு கொள்கையெல்லாம் அவசியமா என்று கேட்கிறார். நான் எந்த ஆட்சியாளர்களையும் அமைப்பாளர்களையும் குறை சொல்லவில்லை. ஆனால் அரசியலினுடைய அர்த்தம் கூட தெரியாமல் அண்ணல் காந்தியடிகள் நாட்டுக்காக போராடி மாணவர்களுக்கு சொன்ன இந்த சிறு செய்தியை கூட தெரியாமல் எத்தனை மாணவர்கள் அரசியலுக்குள் சென்று பாழாகி போகிறார்கள் என்று நினைக்கும் போது நான் வருத்தம் அடைகிறேன். காந்தியை நோக்கி 3 மாணவர்கள் எழுதுகிறார்கள், நாங்கள் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கிறோம், கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறோம், எங்கள் ஊரை விட்டு எங்களால் வெளியே வர முடியாது, நாங்க எப்படி நாட்டுக்கு சேவை செய்கிறது என்று எழுதுகிறார்கள். காந்தி நவஜீவன் பத்திரிகையிலே அதற்கு பதில் எழுதுகிறார். காந்தியோட காலத்தில் இல்லாத இளைஞர்களா? பகத்சிங்கையும் குமரனையும் நம்மால் மறக்க முடியுமா? ஆனா காந்தி அப்படி எந்த இளைஞர்களையுமே தேசத்துக்காக வர சொல்லல. காந்தி எழுதுகிறார், நீங்கள் ஊரை விட்டோ பள்ளிக்கூடத்தை விட்டோ கல்வியை விட்டோ கல்லூரிகளை விட்டோ வெளியே வர அவசியமே கிடையாது. உங்கள் கல்லூரி விடுமுறையிலே உங்கள் ஊர் சாலைகளிலே சாலையை மறித்து மரங்களினுடைய கிளைகள் வளர்ந்திருக்கும் இல்லையா, அந்த கிளைகளை வெட்டுங்கள். உங்கள் ஊரிலே கல்வி கற்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் அல்லவா பிள்ளைகள், அந்த பிள்ளைகளுக்கும் வயதான முதியவர்களுக்கும் உங்களுக்கு தெரிந்த கல்வியை சொல்லிக் கொடுங்கள். உங்கள் பெற்றோர்களுக்கு உதவி செய்யுங்கள். இதுதான் இந்த நாட்டுக்கும் அரசியலுக்கும் நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய சேவை என்று காந்தி சொல்கிறாரே. 3 விஷயம் பார்த்தாச்சு. திருப்பி 4வது விஷயம், மாணவர்களினுடைய பார்வையில் காந்தியடிகள் எப்படி இருக்கிறார்? வினாக்குறி. சமீபத்திலே எழுத்தாளர் ஜெயமோகனுடைய ஒரு கட்டுரையை நான் படித்தேன். அதில் ஜெயமோகன் எழுதியிருந்தார், காந்தியடிகள் என்னுடைய ஆரோக்கிய வழிகாட்டி என்று எழுதியிருந்தார். ஒரு மனுஷனை நம்ம எப்படியெல்லாம் முத்திரை குத்தி வச்சிடறோம். காந்தி என்று சொன்னாலே சுதந்திர போராட்ட தியாகிங்கிறது அடுத்த கோணத்துல நம்ம பார்க்க நினைக்கிறதே கிடையாதுல்ல. ஆனா ஜெயமோகன் எழுதியிருக்கிறார், காந்தியடிகள் என்னுடைய ஆரோக்கிய வழிகாட்டி என்று. அந்த கட்டுரையை படித்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது காந்தியடிகள் ஒரு பல்கலைக்கழகம் என்று. ஜெயமோகன் எழுதுகிறார், சின்ன வயசுல நான் ஊரெல்லாம் சுத்தினேன், சுற்றும் பொழுதெல்லாம் என் உடல் மீது அக்கறையே கிடைக்காமல் இருந்தேன். ஆனால் எப்பொழுது அண்ணல் காந்தியடிகளினுடைய வாழ்க்கை வரலாறை படிக்க துவங்கினேனோ அப்பொழுதிலிருந்து என்னுடைய உடல் மீது நான் கவனம் செலுத்த துவங்கினேன் என்று எழுதுகிறார். நான் காந்தியடியுடைய வாழ்க்கையை எடுத்து படித்தேன். ஒரு நாள் காந்திக்கு எப்படி கடந்து செல்லும் என்பதை படித்தேன். காந்தியுடைய வாழ்க்கை, ஒரு நாளைக்கு காலையில 3 மணிக்கு எந்திரிப்பார், ராத்திரி 8 மணிக்கெல்லாம் படுத்துருவாரு, 6 மணிக்கு மேல சாப்பிட மாட்டாரு, சாயங்காலம் 6 மணிக்கே அவரோட டின்னர் முடிஞ்சு போயிடும். காந்தி அவர் தேவையான உணவுக்கு தவிர வேறு ஒரு பருக்கை கூட எடுத்துக்கொள்ள மாட்டார். நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா பசிக்கு தவிர எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி கூட சாப்பிட மாட்டார். யோகா பண்ணுவார், சாமி கும்பிடுவார். இவ்வளவு பெரிய நல்ல குணம் காந்தியிடம் இருந்தது. காந்தி 18 முறை உண்ணாவிரதம் இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு முறை கூட ஆங்கிலேயர்களை எதிர்த்து காந்தியடிகள் உண்ணாவிரதம் இருக்கவில்லை. ஏன்? நாம் உண்ணும் உணவுதான் நம்முடைய உணர்வை வெளிப்படுத்தி காட்டுகிறது என்பதை காந்தியடிகள் நன்கு உணர்ந்திருந்தவராக இருக்கிறார். காசிக்கு போகையில ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நம்ம வாழ்க்கையில எதை வேணாலும் விட்டுறலாம், ஆனால் பசியினுடைய பற்றை விடவே முடியாது. நம்முடைய சமயத்திலே மதத்திலே ஒரு கதை சொல்லுவார்கள், காசிக்கு போகும்போது ரொம்ப பிடிச்ச சாப்பாடை விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்? வாழ்க்கையில் பற்றுதலை விடுவதற்கு அடிப்படையான பசியில் வரும் பற்றை நாம் விட வேண்டும் என்பதனால்தான் பிடித்த உணவை காசியில் சென்று விட்டு வர வேண்டும் என்று நினைத்தார்கள். அதனாலதான் சொன்னேன், காந்தி ஆழமா கவனமுடையவர்னு. காந்தி தேவையான உணவுக்கு மேலே எடுக்காமல் உண்ணாவிரதம் இருந்து இந்தியர்களை திருத்த வேண்டும் என்று நினைத்தாரே, அதுதான் காந்தியினுடைய ஆரோக்கியம். எப்படி இன்னைய இளைஞர்களுடைய ஆரோக்கியம் இருக்கு? நான் ஒன்றும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது, நானும் அந்த கூட்டத்தில் சேர்ந்தவன் தான். ராத்திரி 12 மணிக்கு பிரியாணி சாப்பிட போறேங்கிறான், காலையில 12 மணிக்கு எந்திரிச்சு விடுஞ்சிருச்சான்னு கேட்கிறான். இப்படிதான் இன்றைய இளைஞர்களினுடைய வாழ்க்கை ஆரோக்கியம் போய் கொண்டிருக்கிறது. என்னுடைய தாய் அடிக்கடி சொல்லுவார், சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் என்று. இளைஞர்களே, சுவராகிய உடல் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். இதையெல்லாம் படிக்கும் போது எதை சொல்வது என்று கேட்டால், நெஞ்சு பொறுக்கவில்லையே இந்த நிலைகட்ட மனிதரை கண்டால் என்று பாரதியை போல புலம்புவதை தவிர வேறு வழியே கிடைக்க மாட்டேங்குது. 4 விஷயம் சொல்லிட்டேன். முதல் விஷயம், மாணவர்களுக்கு மகாத்மா காந்தி சொன்னது பகுத்தறிவு. 2வது, மாணவர்களினுடைய பார்வையில் காந்தியடிகள் ஒரு திருத்தொண்டர்.
மூன்றாவது, திருப்பி மாணவர்களுக்கு மகாத்மா காந்தி சொன்னது அரசியல். நான்காவது, மாணவர்களினுடைய பார்வையில் மகாத்மா காந்தி ஒரு ஆரோக்கிய வழிகாட்டி. முடிச்சிடலாம் கடைசியா, நேரமாக போகுது. ஏன் காந்தியை இன்னைக்கு வரை நம்ம போற்றி கொண்டு இருக்கிறோம்? ஏன் வள்ளலாரையும் காந்தியையும் நம்மால் பின்பற்ற முடியவில்லை? வள்ளல் பெருமானையும் காந்தியடிகளையும் வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்ளாமல் வணங்குதற்குரியவர்களாக கோபுரத்தின் உச்சாணியில் வைத்து விடுகிறோமே, அதுதான் நாம் செய்த மிகப்பெரிய தவறு. என்றைக்கு காந்தியையும் வள்ளல் பெருமானையும் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டிகளாக எடுத்துக்கொள்கிறோமோ அப்பொழுதுதான் நம்மால் முன்னேற முடியும். காந்தி மாணவர்கள்ட்ட 2 விஷயத்தை அடிக்கடி சொன்னார்னு சொன்னேன்ல. முதல் விஷயம் சொல்லிட்டேன், பகுத்தறிவு. 2வது விஷயம் காந்தி சொன்னது தூய்மையாக இருங்கள் என்ற ஒரு வார்த்தை. மனத்தாலும் சொல்லாலும் செயலாலும் தனி மனித வாழ்க்கையிலே தூய்மையாக இருங்கள் என்ற ஒரு செய்தியைத்தான் எல்லா மாணவர்களிடமும் காந்தியடிகள் சொல்கிறார். ஏன் தூய்மையா இருக்கணும்? காந்தியடிகள் சொன்னதைத்தான் செய்தார், செய்ததைத்தான் சொன்னார். ஏங்க காந்தியை இன்னைக்கு வரை நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்? ஏங்க அவருக்கு மகாத்மானு பேரு? காந்திக்கு அப்புறம் எந்த மகாத்மாவும் இல்லையா? வானத்துல இருந்து குதிச்சு வந்தார், அவர் ஒரு மனுஷன் தானே. ஏங்க காந்தியை இன்னைக்கு வரை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம்? காந்தியே தன்னுடைய சுயசரிதையில் எழுதுகிறாரே, தான் மது அருந்தியதாகவும் புலால் உண்டதாகவும் புகை பிடித்ததாகவும் காம இச்சையிலே இருந்ததாகவும் சொல்கிறாரே. அதுவரை அவர் சாதாரண மனித ஆத்மாதான். எப்பொழுது இதையெல்லாம் விட்டு விட்டு வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்பொழுதுதான் அந்த மனிதாத்மா மகாத்மாவாக உருமாறுகிறது. ஒரு தனி மனித வாழ்வு முன்னேறினால் ஒரு வீடு முன்னேறுகிறது. ஒரு வீடு முன்னேறினால் ஒரு தெரு முன்னேறுகிறது. ஒரு தெரு முன்னேறினால் ஒரு ஊர் முன்னேறுகிறது. ஒரு ஊர் முன்னேறினால் ஒரு நாடே முன்னேறுகிறது. காந்தியடிகள் எனும் தனி மனிதர் முன்னேறினார், இந்த இந்திய நாடே முன்னேறியது. நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன். எது உண்மையான காந்தி ஜெயந்தி? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுறதும் இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடுறதுமா உண்மையான காந்தி ஜெயந்தி? பெரியோர்களே, இங்கு இருக்கின்ற அத்தனை பேருக்கும் காந்தியடிகளினுடைய அத்தனை கொள்கைகளையும் நான் பின்பற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு கொள்கையை, காந்தியடிகளினுடைய ஒரு கொள்கையை நம்முடைய நெஞ்சத்தில் எப்பொழுது நாம் நிலைத்து வைக்கிறோமோ அன்றுதான் உண்மையான காந்தி ஜெயந்தி துவங்குகிறது என்று சொல்லி வாய்ப்பளித்த ராமலிங்கர் பணிமன்றத்தை சேர்ந்த பெரியோர்களை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.